மார்னிங் வந்து ஹரிபரியாக தான் ஆயிடுச்சு. ஏன்னா வெளி ஒர்க் நான் எப்போவுமே வெளி ஒர்க் பார்த்தாலே வந்து 2 நாளைக்கு வந்து படுத்துக்குவேன். எனக்கு வந்து வெளியில் வந்து போகிறதே வந்து சுத்தர வந்து செட் ஆகாது. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு சோறுமே வந்து வடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப அவதியாயிருச்சு. ஏன்னா டைம் வேறு ஆயிடுச்சு என் மகளுக்கு. அதோட குக்கரில் அள்ளி போட்டு அரிசியை அவளுக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் ஒரு 3 விசிலை விட்டு எடுத்து அனுப்பி விட்டுட்டேன். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து குக்கர் சாப்பாடு ஒத்துக்காது. மாசி வறுத்த சம்பளமே செஞ்சு வச்சுருந்தேன். அப்புறம் பருப்பு டால் இருந்துச்சு, சொரக்காய் போட்டது வந்து மாசி இடிச்சு சம்பல். இது வந்து நெல்லிக்காய் போட்டு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. அதுவுமே கொஞ்சம் அந்த வறுத்த சம்பல் கொஞ்சம் வச்சு இந்த பருப்பு டாலுக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். அதுதான் செஞ்சுருந்தேன். செஞ்சு வச்சுருந்தேன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எடுத்து போட்டு சாப்பாடை மட்டும் வடித்து கொடுத்து அனுப்பி விட்டுட்டேன். இட்லி பொடியுமே இருந்ததுனால இட்லி பொடியை வச்சு தோசையை சுட்டு கொடுத்துட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த இட்லி பொடி இருந்தாலே போதும், சட்னி கூட அரைக்க வேணாம், அதை வச்சு சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் கிச்சனையுமே தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்பூனெல்லாம் வந்து ஒரு துருவாக இருந்துச்சு அடியில், அது ஃபுல்லாக வினிகரு, சோடா மாவு, அதுக்கப்புறம் சோப்பை போட்டு ஊற வச்சிட்டேன் பண்ணுறதுக்காக. அப்புறம் வந்து அரிசி வந்து ரேஷனில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த மாதத்துக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளை இப்போ டப்பாவில் போட்டு வச்சாச்சு. அதில் என்னென்னா இந்த வாட்டி எப்படியாவது அரிசி மாவு கொஞ்சம் அரைச்சி போடுவோன்ட்டு 10 கிலோ வந்து பில் போட்டிருக்காங்க. ஆனால் கொடுத்தது 5 கிலோ தான். அதில் உள்ள ஸ்டாஃப் வந்து அப்படியே அதை வந்து வெளியில் வந்து வித்துறாங்களாம். போய் கேட்கவும் முடியல, கம்ப்ளைண்ட் பண்ணவும் முடியல. எல்லாருமே இப்படி ஏமாத்து பேர் வழியாகவே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது?